கருவூர்த்தேவர் திருவிசைப்பா. அந்தணர் குலத்தில் தோன்றியவர் கருவூர்த்தேவர். ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமலவரும் திருலோக்கிய சுந்தரன் என்றும், காட்டிய பொருட்கலை பயில் கருவூரன் நவமலி கலைபயில் கருவூர் என்றும் வரக்கூடிய இவருடைய வாக்குகளால் இவர் வேத ஆகமக் கலைகள் பலவற்றை கற்றுத் தெளிந்தவர் என்பது தெரிகிறது. சித்திகள் பல கைவரப் பெற்றவர். அங்கை ஓடேந்தி திரி கருவூரன் என்று தம்மை குறிப்பிடுவதால் இவர் பிச்சையேற்று உண்டு திரியும் துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர் என்பது தெரிகிறது. ஆரணம் பிதற்றும் பித்தனேன் என்பதால் உலகத்தாரால் பித்தன் என்று மதிக்கப்பட்டார் என்றும் தெரிகிறது. பாவியேன் செய்யும் பிழையலாம் பொறுத்து என் பிணி பொறுத்து அருளா பிச்சரே என்பதால் இவர் பிராரப்த வசத்தினால் நோயினால் பீடிக்கப்பட்டவர் என்றும், அருமருந்து அருந்தி அல்லல் தீர் கருவூர் என்றதனால் காயகல்பம் உண்டு அந்த துன்பத்தை நின்றும் நீங்கியவர் என்றும் ஊகிக்க இடமிருக்கிறது. இறைவன் எழுந்தருளியிருக்கும் திருத்தலங்கள் தோறும் சென்றார். அப்பெருமானைப் போற்றி வழிபடுவதே மக்கட்பிறவியால் பெரும் பயன் எனக் கருதினார். பல சிவத்தலங்களை வழிபட்டார். கண்பனி அரும்ப கைகள் மொட்டித்து என் கலைகனே என்று ஓலமிட்டு என்பலாம் உருகும் அன்பர் கூட்டத்தோடு கலந்தார். நாளும் இறைவனை வழிபடுவதை கடமையாகக் கொண்டார். பகற்பொழுதெல்லாம் இறைவனை இனிய செந்தமிழால் பாடிப் பரவி அனைவரும் அமர்ந்து கண்ணுறங்கும் நல்லுரில் பொழுதில் ஓரிடத்து உயிராவணம் அமர்ந்திருந்து தம் உயிர்க்குயிரான இறைவனை உற்று நோக்கி உள்ள கிளியில் உருவெழுதிப் பார்த்திருந்தார். இவருடைய குருநாதர் போகர். முதலாம் ராஜராஜன் தஞ்சை பெருவுடையாரை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தன மருந்து இளகி சிவலிங்கத் திருவுருவம் மருந்தினால் பிணிப்புறாமையை கேள்வியுற்ற கருவூர்த்தேவர் அங்கு சென்றார். அஷ்டபந்தன மருந்து இறுகும்படி செய்தார் என்று கூறுவார்கள். தஞ்சையினின்றும் திருவரங்கம் சென்றார். பின்னர் கருவூரை வந்தடைந்தார். அவருடைய வீட்டில் வைதீகப் பொருட்கள் நிறைந்திருப்பதைக் கண்டு குற்றம் சாட்டிய வேதியர்கள் வீட்டை சோதித்தார்களாம். அனாசாரப் பொருள்களைக் கண்டு வெறுத்து வேதியர்கள் இவரை ஊரை விட்டு துரத்தினார்களாம். வேதியர்கள் ஒருங்கு கூடி அவருக்கு துன்பம் செய்ய தேவர் பயந்தவர் போல் கருவூர் திரு ஆனிலை கோயிலை அடைந்து சிவமூர்த்தியை தழுவிக்கொள்ள சிவமூர்த்தி இவரை தம்முடன் ஒடுக்கிக் கொண்டார் என்று கூறுவார்கள். கருவூர்த்தேவரின் திருவுருவச் சிலை கருவூர் பசுபதீஸ்வரர் கோயிலிலும் தஞ்சை பெரிய கோயிலிலும் உள்ளது. 9ஆம் திருமுறையில் இவருடைய திருவிசைப் பதிகங்களே மிகுந்தி. கோயில் திருக்கலந்தை ஆதித்தேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திருப்பூவனம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை, திருவிடை மருதூர் என்று 10 சிவத்தலங்களுக்கு ஒவ்வொரு பதிகம் மூலம் 10 பதிகங்கள் பாடியவர் கருவூர்த்தேவர். இவர் காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டின் கடைப்பகுதியாகும். கருவூர்த்தேவர் அருளிய திருவிசைப்பா. 1. கோயில். பண் புறநீர்மை. சிதம்பரத்தில் பாடிய பாடல். கணம் விரி கூடுமே செம்மணி கவை நாக்கு கரையணல் கட்சேவி பகுவாய். கணம் விரி கூடுமே செம்மணி கவை நாக்கு கரையணல் கட்சேவி பகுவாய். பணம் விரி துத்தி பொறிகொள்வெள்ளையிற்று பாம்பு அணி பரமர்தம் கோயில். பணம் விரி துத்தி பொறிகொள்வெள்ளையிற்று பாம்பு அணி பரமர்தம் கோயில்.
மணம் விரி தரு தே மாம்பொழில் ஒழிப்பில் மழை தவழ் வளர் இளம் கமுகம் மணம் விரி தரு தே மாம்பொழில் ஒழிப்பில் மழை தவழ் வளர் இளம் கமுகம் திணர் நிறை அரும்பும் திணர் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திணர் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திணர் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம் நடராஜப் பெருமான் எழுந்தருளும் பொற்சபையான ஞான ஆகாயமான இதன் சிறப்பை பாடுகிறார் கருவூர் தேவர். கூட்டமாக விரிந்துள்ள தலைகளில் சிவந்த மாணிக்கங்களையும் பிளவுபட்ட நாக்குகளையும் விடமிக்க மேல்வாய்களையும் கண்களாகப் பயன்படும் காதுகளையும் பிளந்த வாய்களையும் விரிந்த படத்தில் நெருக்கமான புள்ளிகளையும் வெண்பற்களையும் கொண்ட பாம்புகளையே அணிகளாக அணிந்துள்ள பரம்பொருளான சிவபெருமானின் கோயில் எது? மணமிக்க மாமரச் சோலைகளின் செறிவில் மேகங்கள் தவழும்படியும் இளம் பாக்கு மரங்களின் கொலைகள் வரிசையாக திகழும்படியும் அமைந்துள்ள தில்லைப்பதியில் திகழும் திருச்சிற்றம்பலமே ஆகும். அரும்பிறவி பௌவ நீர் நீந்தும் அரும்பிறவி பௌவ நீர் நீந்தும் எழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே அரும்பிறவி பௌவ நீர் நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் ஏழையேற்கு துணை யார் என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில் அரும்பிறவி பௌவ நீர் நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில் கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாலிக் கடைசியரு களை தரு நீலம் செய்வரம்பு அருங்கும் பெரும் பற்ற புலியூர் செய்வரம்பு அருங்கும் பெரும்பற்ற புலியூர் திருவளர்
திரு வளரு திருச்சிற்றம்பலமே. திரு வளரு திருச்சிற்றம்பலமே. செய்வரம்பு அருங்கும் பெரும்பற்ற புலியூர் திரு வளர் திருச்சிற்றம்பலமே. ஆனா கடத்தற்கரிய இப்பிறவிக் கடலில் நீந்தும் அறிவற்றவனாகிய எனக்கு என்னுடன் பிறந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 பேரும் பகைவர்களாகப் போய்விட்டார்கள். எனக்கு யார் துணை என்றால் அஞ்சாதே என்று அருள் புரிபவன் நடராஜப் பெருமான். அவனுடைய திருக்கோயில் எது தெரியுமா? தாங்கள் பயிர் செய்த வயல்களில் செழித்த சென்னல் பயிர்களின் நடுவில் களைகளாக முளைத்துள்ள நீலோற்பல மலர் செடிகளை உலத்தியர்கள் பிடுங்கி எறிய அவை வரப்புகளில் அழகாக முளைத்து அரும்பும் தில்லைப்பதியில் திகழும் சிவஞானம் என்றும் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும். தாயின் நேர் இறங்கும் தலைவர், தாயின் நேர் இறங்கும் தலைவவோ என்றும் தமியனேன் துணைவவோ என்றும். தாயின் நேர் இறங்கும் தலைவவோ என்றும் தமியனேன் துணைவவோ என்றும். நாயினேன் இருந்து புலம்பினால், நாயினேன் இருந்து புலம்பினால், நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம் புரி பரமதம் கோயில் வாயில் நேர் அரும்பு மணி முழுக்கு அலர வளர் இளம் சோலை மாந்தளிர் செந்தீயின் நேர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திரு வளர் திருச்சிற்றம்பலமே. தாய்போல் இரக்கம் காட்டும் தலைவனே என்றும் தனிப்பட்ட எனக்கு துணையாயிருப்பவனே என்றும் நாய் போன்ற நான் புலம்பினால் எனக்கு இறங்கி நன்மை செய்யும் மேலான சிவபிரான் திருக்கோயில் எது தெரியுமா? பெண்களின் உதடுகள் போல அழகான முருக்கம்பூக்கள் மலரவும் வளர்கின்ற இளஞ்சோலைகளில் மாந்தளிர்கள் சிவந்த தீயைப் போல் தோன்றவும் திகழக்கூடிய பெரும்பற்ற புலியூர் என்ற தில்லையில் சிவஞானம் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும். துந்துபி குழல் யாழ் முந்தை வான் இயம்ப, துந்துபி குழல் யாழ் முந்தை வான் இயம்ப தொடர்ந்து இருடியர் கணம் துதிப்ப. துந்துபி குழல் யாழ் முந்தை வான் இயம்ப தொடர்ந்து இருடியர் கணம் துதிப்ப. நந்தி கைமுழவும் நந்தி கைமுழவும் முகிலன முழங்க, நந்தி
பரமர்தம் கோயில் நந்தி கைமுழவம் முகிலன முழங்க நடம்புரி பரமர்தம் கோயில் நடம்புரி பரமர்தம் கோயில் அந்தியின் மறை 4 ஆரணம் பொதிந்த அரும்பெறல் மறைப்பொருள் மறையோர் அந்தியின் மறை 4 ஆரணம் பொதிந்த அரும்பெறல் மறைப்பொருள் மறையோர் சிந்தையில் அரும்பும் சிந்தையில் அருங்கும் மறையோர் சிந்தையில் அருங்கும் பெரும்பற்ற பூலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே துந்துபி என்ற பேரிகை வேங்குழல் யாழ் முந்தை என்னும் பறை ஆகிய இசைக்கருவிகள் வானில் ஒலிக்கவும் முனிவர் கூட்டம் துதிக்கவும் நந்தியம்பெருமான் கையில் உள்ள மத்தளம் மேகத்தின் இடிபோல் முழங்கவும் ஆனந்தத் தாண்டவமாடும் பரம்பொருளான சிவபிரான் திருக்கோயில் எது தெரியுமா? வேத முடிவான உபநிடதங்களில் ஞானக் கருத்துக்கள் பொதிந்துள்ள அரிய செய்திகள் அந்தணர் சிந்தையில் அரும்பும் தில்லைப்பதியில் சிவஞானம் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும். கண் பனியரும்ப கைகள் முட்டித்து என் களைகனே ஓலம் என்று ஓலிட்டு கண் பனியரும்ப கைகள் முட்டித்து என் களைகனே ஓலம் என்று ஓலிட்டு என்பு எல்லாம் உருகும் என்பு எல்லாம் உருகும் அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புணர்ப்பவன் கோயில் பண்பல தெளிதேன் பாடி நின்று ஆட பண்பல தெளிதேன் பாடி நின்று ஆட பனிமலர்ச்சோலை சூழ் முழுப்பில் செண்பகம் அரும்பும் பெரும் பற்ற புலியூர் செண்பகம் அரும்பும் பெரும் பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே கண்களில் ஆனந்தக் கண்ணீர் ததும்புகிறது. கைகள் தாமரை முட்டு போல் குவிகின்றன. எனக்கு ஆதரவாயிருப்பவனே அபயம் என்று ஓலமிட்டு எலும்புகள் உருக நிற்கும் பேரன்பர்கள் திருக்கூட்டத்தில் என்னையும் கலந்து மகிழச் செய்பவன் திருக்கோயில் எது தெரியுமா? தேவாரப் பண்களை தேன் வண்டுகள் பாடி நின்று விளையாடும் குளிர் பூஞ்சோலைகள் அடர்ந்து உள்ள இடத்தில் செண்பக மலர்கள் அரும்பும் தில்லைப்பதியில் சிவஞானம் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.
நெஞ்சு இடர் அகல நெஞ்சு இடர் அகல அகம் புகுந்து ஒடுங்கும் நிலைமையோடு இருள் கிழித்து எழுந்த நெஞ்சு இடர் அகல அகம் புகுந்து ஒடுங்கும் நிலைமையோடு இருள் கிழித்து எழுந்த வெஞ்சுடர் சுடர்வ போன்று ஒளி துளுங்கும் விரிசடை அடிகள்தம் கோயில் அம்சுடர் புரிசை ஆழி சூழ்வட்டத்து அகம்படி மணி நீரை பரந்த அம்சுடர் புரிசை ஆழி சூழ்வட்டத்து அகம்படி மணி நிலை பரந்த செஞ்சுடர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருவளர் திருச்சிற்றம்பலமே வழிபடும் அடியார் மனத்துயர் நீங்க அவர்கள் உள்ளத்தில் புகுந்து அங்கேயே ஒடுங்கி நிற்கும் தன்மையாளன் சிவபிரான். அப்படி இருளை கிழித்து எழுந்து வரும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் போல ஒளி வீசும் விரிந்த சடையை உடைய பெருமான் திருக்கோயில் எது தெரியுமா? அழகாக ஒளி வீசும் மதிலைச் சுற்றி கடல் சூழ்ந்தது போலிருக்கும் அகழியில் படிந்து கிடக்கும் மாணிக்கங்கள் சிவந்த ஒளியை வீசுகின்ற தில்லைப்பதியில் சிவஞானம் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும். பூத்திரள் உருவம் செங்கதிர் விரியா புந்தியில் வந்த மால்விடையோன் பூத்திரள் உருவம் செங்கதிர் விரியா புந்தியில் வந்த மால்விடையோன் பூத்திரள் உருவம் செங்கதிர் விரியா புந்தியில் வந்த மால்விடையோன் தூத்திரள் பளிங்கில் தோன்றிய தோற்றம் தோன்ற நின்றவன் வளர்கோயில் நாத்திரள் மறைவோர்ந்து ஓமகுண்டத்து நறுநெய்யால் மறையவர் வளர்த்த நாத்திரள் மறைவோர்ந்து ஓமகுண்டத்து நறுநெய்யால் மறையவர் வளர்த்த தீர்த்திகள் நறுநெய்யால் மறையவர் வளர்த்த தீர்த்திகள் அருங்கும் பெரும்பற்ற புலியூர் தீர்த்திகள் அருங்கும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. செந்தாமரை மலர்காடு போல் திருமேனியில் சிவந்த ஒளி வீச அடியார் உள்ளத்தில் எழுந்தருளிய பெருமான் திருமாலாகிய இடப வாகனத்தை உடையவன். தூய்மையான பளிங்குத் திரள் போல் தோன்றும் தோற்றத்தை உடையவன். அவன் வெளிப்பட்டு தோன்றும் திருக்கோயில் எது தெரியுமா? வேதியர்கள் நாவினால் திரண்ட வேதப் பொருளை ஓதி ஓமகுண்டங்களில் நறுமண நெய் விட்டு வளர்த்த தீயின் தொகுதிகள்
சிறப்புறத் தோன்றும் தில்லைப்பதியில் திருச்சிற்றம்பலமே ஆகும். சீர்த்த திண்புவனம் முழுவதும் சீர்த்த திண்புவனம் முழுவதும் ஏனை திசைகளோடு அண்டங்கள் அனைத்தும் சீர்த்த திண்புவனம் முழுவதும் ஏனை திசைகளோடு அண்டங்கள் அனைத்தும் போர்த்த தம் பெருமை போர்த்த தம் பெருமை சிறுமை புக்கு ஒடுங்கும் புணர்ப்புடை அடிகள்தம் கோயில் ஆர்த்து வந்து அமரித்து அமரரும் பிறரும் அலைகடல் ஈடு தீரை புனித தீர்த்த நீர் அரும்பும் புனித தீர்த்த நீர் அரும்பும் பெரும்பற்ற பூலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருவளர் திருச்சிற்றம்பலமே. சிறப்புடைய திண்மையான உலகங்கள் முழுவதும் 8 திசைகளோடு அண்டங்கள் அனைத்தும் அவற்றை மூடக்கூடிய சிவபெருமான் பெருமைக்கு முன்னால் மிகச் சிறியவையாக ஒடுங்கிப் போய்விட்டன. இப்படி எல்லாமாய்க் கலந்திருக்கும் பெருமானுடைய திருக்கோயில் எது தெரியுமா? மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து தேவர்களும் மற்றவர்களும் வந்து அலைகடல் நீர் போல் புனிதமிக்க சிவகங்கை தீர்த்தத்தில் ஆடுமாறு புனித நீர் பெருகும் தில்லைப்பதியில் சிவஞானத் திருவளரும் திருச்சிற்றம்பலமேயாகும். பின்னு செஞ்சடையும் பிறைதவள் மொழுப்பும் பின்னு செஞ்சடையும் பிறைதவள் மொழுப்பும் பெரிய தம் கருணையும் காட்டி அன்னை தேன் கலந்து இன்னமூது உகந்து அளித்து ஆங்கு அன்னை தேன் கலந்து இன்னமூது உகந்து அளித்தாங்கு அரும்புரி பரமர்தம் கோயில் அன்னை தேன் கலந்து இன்னமூது உகந்து அளித்தாங்கு அருள்புரி பரமர்தம் கோயில் புன்னை தேன் சொரியும் புன்னை தேன் சொரியும் பொழிலகம் குடைந்து பொறிவரி வண்டினம் பாடும் புன்னை தேன் சொரியும் பொழிலகம் குடைந்து பொறிவரி வண்டினம் பாடும் தென்ன தேன் அரும்பும் பெரும்பற்ற பூலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. உலகம் வாழ கீழ்நோக்கித் தொங்கிக் கொண்டிருக்கும் சிவந்த சடை, பிறைச்சந்திரன் தவழும் திருமுடி, அளக்க முடியாத தனிப்பெருங் கருணை, இவற்றோடு திகழ்பவன் சிவபிரான். பால் நினைந்தூட்டும் தாய் தேன் கலந்த இனிய உணவை மனமுவந்து ஊட்டுவது போல அடியார்க்கு அருள் புரியும் சிவபிரான் எழுந்தருளிய கோயில்
எது தெரியுமா? புன்னை மலர் தேன் சொரியும் சோலைகளில் புகுந்து புள்ளிகளையும் கோடுகளையும் உடைய வண்டு கூட்டங்கள் பாட மலர்கள் நிறைந்த தேன் சொரியும் தில்லைப்பதியில் சிவஞானத் திருவளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும். உம்பர் நாடு இம்பர் விளங்கி ஆங்கு எங்கும் உம்பர் நாடு இம்பர் விளங்கி ஆங்கு எங்கும் ஒளிவளர் திருமணி சுடற்கான்று எம்பிரான் நடஞ்சை சூழல் அங்கு எல்லாம் இருள் பிழம்பு அரையறி கோயில் வம்பு ஊலாம் கோயில் வம்பு ஊலாம் கோயில் கோபுரம் கூடம் வம்பு ஊலாம் கோயில் கோபுரம் கூடம் வளர்நிலை மாட மாளிகைகள் செம்பொனால் அருங்கும் செம்பொனால் அருங்கும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. தேவலோகம் இவ்வுலகத்தில் வந்து விளங்கியது போல எங்கும் ஒளிவளர் மணிகள் சுடர்விட்டு திகழ எம்பிரான் நடனமாடும் இடங்களிலெல்லாம் இருட்கூட்டம் முழுவதும் ஒளியச் செய்கின்ற இறைவன் திருக்கோயில் எது தெரியுமா? புதுமை பொருந்திய கோயில் கோபுரம் மண்டபம் ஓங்கி வளர்ந்த மாட மாளிகைகள் அனைத்தும் செம்பொன்னால் ஒளிவீசித் திகழும் தில்லைப்பதியில் சிவஞானத் திருவளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும். இருந்திரை தரள பறவை சூழ் அகலத்து எண்ணில் கண்ணில் உம்மாக்கள் திருந்து உயிர் பருவத்து அறிவுறு கருவூர் துறை வளர் தீம் தமிழ் மாலை திருந்து உயிர் பருவத்து அறிவுறு கருவூர் துறை வளர் தீம் தமிழ் மாலை பொருந்து அரும் கருணை பரமர்தம் கோயில் பொழில் அகம் கூடைந்து வண்டு ஊரங்க செருந்தி நின்று அரும்பும் பெரும்பற்ற புலியூர் செருந்தி நின்று அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திரு சிற்றம்பலமே திருவளர் திரு சிற்றம்பலமே. முத்துக்களை அள்ளித்தரும் அலைகடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ள அறிவுக்கண் இல்லாத எண்ணற்ற அற்ப மாந்தர்கள் திருந்துமாறு தக்க நேரத்தில் அறிவு தருவது கருவூர் தலத்தில் காவிரித்துறையில் வளர்ந்த இத்தீந்தமிழ் மாலை. இப்பாமாலையை தனக்கு பொருந்துமாறு ஏற்றருளும் கருணைமிக்க சிவபெருமான் திருக்கோயில் எது தெரியுமா? சோலைகளில் உள்ள பூக்களில் தேனுண்ட வண்டு உறங்க செருந்தி மலர்கள் அரும்பு நிற்கும் தில்லைப்பதியில் திகழும் சிவஞானச் செல்வம் வளரும் திருச்சிற்றம்பலம் என்ற சிற்றவையே ஆகும்.